பழுகல் பேரூராட்சி கண்மாவடு பகுதியில் கடந்த 19ஆம் தேதி ஹிமாலட்சுமி என்ற ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கின்ற ஒரு மாணவி மர்மமான முறையில் தற்கொலை செய்ததாக ஒரு செய்தி பரவியது. அது அந்த இடத்தில் ஒரு பெரிய பூகம்பமாக வெடித்தது. அந்த தற்கொலையை பொறுத்தவரையில் சகோதரனும் சகோதரியும் மட்டும் வீட்டில் இருந்த நேரத்தில் ஒரு பாட்டியும் கூட இருந்த நேரத்தில் இது நடந்துள்ளது. அந்த செய்தியில் அது ஒரு தற்கொலை இல்லை, அது ஒரு கொலை என்று ஒரு பரவலாக பொதுமக்களிடத்தில் பேசப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக ஒரு புகார் மனு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் கொடுக்கிறதற்காக நாங்கள் வந்துள்ளோம். இது வந்து பழுகல் பேரூராட்சி பழுகல் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் ஆக பதிவாகியுள்ளது. ஆமா, நான் மேல்புறம் வடக்கு ஒன்றிய திமுக ஒன்றிய இளைஞர் அமைப்பாளராக கழக பணியாற்றி வருகிறேன். இதில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. அது வந்து எங்களுக்கு கிடையாது, பொதுமக்களிடத்தில் பரவலாக இது பற்றி ஒரு சந்தேகம் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது வந்து ஒரு சூசைடு கிடையாது, இது ஒரு கொலை. அதாவது இது சகோதரர் மேல் சந்தேகம் அதிகமாக பரவி வருகிறது. அது வந்து அதாவது பக்கத்து வீட்டில் வசிக்கும் நபர்களிடம் விசாரித்தால் இது பற்றி முழுமையான தகவல் வெளிவரும். அது தவிர கூட படிக்கின்ற தோழிகளிடம் ஏதாச்சும் மன உளைச்சல் இந்த குழந்தைக்கு பெற்றுள்ளதா என்றும் விசாரிக்க வேண்டும். அது கூடாமல் இந்த குழந்தை ஜன்னல் கம்பியில் தூங்கியுள்ளது. ஜன்னல் கம்பியில் தூங்கியுள்ளது என்றால் அது பக்கத்து வீட்டில் உள்ள சகோதரர் சொல்லுவர் மட்டில் அவர் முழங்காலில் தான் நின்றிருந்தார், அவர் தான் அந்த கயரை அறுத்துள்ளார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் என் இடத்துல சொன்னார் ஒருத்தர். போலீசார் தீவிர விசாரணை பண்ணி இதை வந்து உடனடியாக உடற்கூறு ஆராய்வு ரிப்போர்ட் பத்தி இன்னமும் எங்களிடத்தில் 19ஆம் தேதி நடந்துள்ளது. விசாரணை ரிப்போர்ட் இன்னும் வந்துள்ளதா என்றே தெரியவில்லை. எஃப்ஐஆர் முதல்ல பதிவாகியுள்ளது என்று தான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். பப்ளிக் தான் சொல்றாங்க. பப்ளிக் வந்து இதை வந்து அதாவது சகோதரன் சகோதரி மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க. அது கூடாமல் இந்த பக்கத்து வீட்டுல ஒரு பையன் வந்து இருக்கான், அவனை வந்து கொஞ்சம் விசாரிக்கணும். அவன் வந்து ஏதோ இதை போய் இவங்களுக்குள்ளாடி சண்டை நடந்துள்ளது. தோசை சட்டுவத்தால் அடிக்கும் போது அந்த பையன் போய் ஏதோ பிடிச்சு மாத்திருக்கான் சாயந்தரம் 3 மணிக்கு. அது தாண்டி வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு இது நடந்தது மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்ல வந்துட்டு இருக்கு. ஆனா வந்து நடந்தது சாயந்தரம் 5 மணிக்கு 4:30 மணிக்கு. அதனால இது வந்துட்டு கண்டிப்பாக இது விசாரிக்க வேண்டிய ஒன்று. எஸ்பி ஆமா, அதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நாங்கள் நான் வந்து என் பேர் ஜெரோ டேவிட், மேல்புறம் வடக்கு ஒன்றிய திமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர்.